ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பூசத்து அன்னைக்கு எங்கள் வீட்டில் முருகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம். அந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் முடியல. அதனால தான் இப்போ இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தைப்பூசத்து அன்னைக்கு முருகருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், வழிபாடு, விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதிகாலையிலே எந்திரிச்சா எங்கள் தோட்டத்தில் அழகாக ஒரு ரோஸ் பூத்துருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு சஷ்டி விரத வழிபாட்டிலே சொல்லியிருப்பேன். எவ்ரி மந்த் சஷ்டி அப்போவோ அப்படி இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு ரோஸாவது பூத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் அழகாக அந்த ரோஸ் பூத்துருந்துச்சு. சரி, பூஜைக்காக அதை பறிச்சுட்டு காலையிலே சுவாமிக்கு பால் மட்டும் வச்சு ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றிக்கிட்டேன். பால் பழம் மட்டும் வச்சு சுவாமிக்கு காலையிலே பூஜை செஞ்சுட்டு விரதத்தை ஆரம்பித்தாச்சு. விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் வச்சு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த விரதத்தை நல்லபடியாக வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி இந்த விரதத்தை ஆரம்பித்தாச்சு. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எந்த பூஜை வேலை எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பேன். அப்போ தான் அது தங்கு தடை இல்லாமல் நடக்கும். இது என்னோட நம்பிக்கை. இப்போ சுவாமிக்கு கந்தரப்பம் செய்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஒரு பவுலில் ஆல்ரெடி ஊற வச்சுக்கிட்டேன். இன்னன்னைக்கு மத்தியானத்தில் நம்ம வள்ளலார் பெருமானுக்கும் நம்ம படையலிடுவோம். அதனால் தயிர் சாதம், கந்தரப்பம் ரெடி பண்ணிக்கிட்டேன் மதியானத்துக்கு. இப்போ கந்தரப்பத்துக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பச்சரிசியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி இந்த கப்பில் தலை வெட்டி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நல்லா இது கோபுரமாக இருக்க மாதிரி கொஞ்சமாக முழு உளுந்து சேர்த்துக்கிறேன். தோல் இல்லாத உளுந்து, முழு உளுந்து சேர்த்துக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறு ஆல்ரெடி வறுத்து வச்ச பாசிப்பயிறு. இப்போ இந்த பாசிப்பயிரும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறிட்டுருக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது இது நல்லா தண்ணியில் ஊறிட்டு இருந்தால் தான் நம்ம கந்தரப்பம் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக வரும், உடஞ்சி போகாமல் வரும். அதுக்காக தான். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஊறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுன்றதால நான் கொஞ்சம் முன்னாடியே வெந்தயத்தை ஊற வச்சுருந்தேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தேங்காயை சேர்த்துட்டு அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்த்து அரைக்க தேவையில்ல, இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கந்தரப்பத்துக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கந்தரப்பத்துக்காக நம்ம ஊற வச்ச அரிசி, இந்த உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருந்தது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தேங்காய் கூடயே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அதிலே ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெல்லம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம அப்பம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அப்பம் செய்கிறதுக்கு. இப்போ அடுத்ததாக கந்தரப்பம் செய்கிறதுக்காக கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பமாக நம்ம எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்கணும். அழகாக நம்ம எண்ணெயில் சேர்த்தோடனே அதுவாகவே மேலே எழும்பி வரும். எழும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த அப்பத்தை மேலே நம்ம எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புசுன்னு வர ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டான அளவில் நல்லா ஊற வச்சு செஞ்சோம்னா அழகாக அப்பம் மேலே எழும்பி வரும். அப்படி ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் சட்டுன்னு நம்ம அரைச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக இது தனித்தனியாக உடஞ்சி எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்தோம். அது அழகாக மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிச்சு. பூரி மாதிரி நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிச்சு.
இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவாக மெதுவாக நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி அப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வேகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது. கொஞ்சம் நேரத்துலேயே சட்டுன்னு வெந்துடும். அதனால் நம்ம ஒன்று ஒன்றாவே சேர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நம்ம தாராளமாக இதை வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா அழகாக உள்ள சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டி மாவாக சேர்த்து அடுத்தடுத்து மீதி இருந்த மாவையும் அப்பமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். கந்தரப்பத்துக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி அளவெடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக ஒரு சூப்பரான கந்தரப்பம் நமக்கு கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயமே நம்ம இந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிற டைமிங் தான். ஸோ அந்த டைமிங் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டோம்னா அப்பம் வந்து நமக்கு சூப்பராக வரும். இப்போது மதியான நேரத்தில் திரும்பவும் சாமிக்கு 6 தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இந்த தீபம் வந்து வள்ளல் பெருமானுக்காக. இப்போ இந்த தீபம் 7ஆவதாக ஒரு தீபம் நம்ம ஏற்றும் போது வள்ளலாரை நினச்சி அருட்பெரும் ஜோதின்ற மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு சாமிக்கு அப்பமும் தயிர் சாதமும் நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. இன்றைக்கி விரதம் இருக்கிறதால அதை அப்படியே நம்ம எடுத்து போயிட்டு பறவைங்களுக்கு வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக சாயந்தரத்துக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக சக்கரை பொங்கல் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த பாசிப்பயிறு ஆல்ரெடி வறுத்தது தான், அதனால் இப்போ வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா அரிசியும் பாசிப்பயிரும் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதனால் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து பாசிப்பயிரும் அரிசியும் வந்து 1.5 டம்ளர் வந்தது. இதுக்கு வந்து நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா பச்சரிசி எப்போவுமே சட்டுன்னு வெந்து வந்துடும். அதனால் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். 4 விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரைஸும் அந்த பாசிப்பயிரும் நல்லாவே வெந்து வந்திருந்தது. இதுக்கப்புறமா இதில் காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நான் வச்சுருக்கேன். ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த அரிசி பருப்பு வெந்திருக்கு இல்லையா, இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். பொங்கல் எந்த அளவுக்கு நமக்கு குறைவாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்துக்கிறோம். அதே அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அதனால் நான் ஈக்குவல் குவான்டிட்டியாக வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து ஸ்டவ்வு ஆனில் தான் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் நல்லா கலந்தாச்சு. கலந்துட்ட பிறகு அடுத்ததாக நம்ம ஃபைனலாக இதில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பொங்கல் சூடாக இருக்கிறதால நம்ம இந்த டைம் நெய்யை வந்து மெல்ட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலே காய்ச்சின நெய் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதை வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான். இப்போ சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஏலக்காயும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விரத நாட்களில் இல்லை வேலை அதிகமாக இருக்கிற நாட்களில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணுன்னா அந்த டைம் இந்த மாதிரி சிம்பிளாக நான் குக்கர்லேயே பொங்கல் வச்சு முடிச்சிடுவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ அவ்வளோதான், சக்கரை பொங்கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக கருப்பு கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கொண்டைக்கடலையை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பும் சேர்த்துட்டு இது ஒரு 4-5 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க, 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி, இதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு சும்மா வீட்டு வாசலில் சிம்பிளாக ஏதாவது கோலம் போட்டுக்கலான்னு சொல்லி போயிருந்தேன். அப்போ தான் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடந்துச்சு. என்னன்னு நீங்களே பாருங்கள். கோலம் போட்டுட்ருக்கும்போது ஒரு மயில் வந்து கத்துற சவுண்டு கேட்டுச்சு. நானும் எதர்ச்சியாக தான் வந்து பார்த்தேன். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப நேரமாக மயில் கத்துற அந்த சத்தம் வந்து கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் இந்நேரத்துக்கு எங்கேருந்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் சரின்னு ஓடி வந்து பார்த்தாக்கா மயிலே வந்து அந்த முருகப்பெருமானே வந்து ஆசீர்வாதம் கொடுத்ததா தான் நான் நம்பினேங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சதா தான் நான் நம்புகிறேன். இப்போ அதே சந்தோஷத்தோடு வந்து அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பூஜைக்காக வடை செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி வந்து தோலெல்லாம் சீவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு. இப்போ அதை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்த்து அரைக்க வேணாம். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 கடலைப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் அது வடை செய்கிறதுக்காக. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வடை மாவு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி பூஜைக்கும் நமக்கு டைம் ஆகிட்டே இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வேலையை எப்படி சிம்பிளாக செய்ய முடியும்னு பார்த்து அதுதான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ இது கூட இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து, இப்போவும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே நம்ம வெங்காயம் சேர்த்த பிறகு அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுவுமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம கையால் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பைண்டிங்காக வரும் வடை செய்கிறதுக்கு. இப்போ இந்த வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கையிலே தான் இந்த வடை மாவு வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம வாழை இலை இல்லாட்டி ஏதாவது பால் கவர் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு சைஸில் குட்டி குட்டியாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வடைக்கு வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடையாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி பார்த்து வடையை எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வடை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் வேகாது. அதனால் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி நம்ம வடையை வந்து திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுறப்ப நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், கடலைப்பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதிலே கொஞ்சமாக வந்து கந்தரப்பமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரவுண்டாக கிடச்சிருக்கு. நல்லா அழகாக சூப்பராக வந்துருந்தது, புசு புசுன்னு வந்துருந்தது கந்தரப்பம். இப்போ அடுத்ததாக பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு குட்டி வானலியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலியை நல்லா சூடான பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி வந்து சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக திராட்சை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், உலர்ந்த திராட்சை. இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் திராட்சையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக சேமியா வந்து சேர்த்துட்டு அதை வந்து வறுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட நம்ம பாயசம் செய்யும்போது கொஞ்சமாக இது போல் வறுத்துக்கிட்டோம்னா அந்த சேமியா வந்து ரொம்ப குழஞ்சி போகாமல் இல்லை உடஞ்சி போகாமல் நல்லா கிடைக்கும். இப்போ சேமியா வறுத்துட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு பாயசம் திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1-1 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு இனிப்புக்காக நான் வந்து கற்கண்டு தான் சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கிற கற்கண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு. இந்த சேமியா ரொம்பவே வந்து குட்டி குட்டியாக ரொம்ப மெல்லிசான சேமியாவாக இருக்கும். அதனால் இது சீக்கிரத்திலே வெந்துடும். பால் வந்து ஒரு கொதி வரும்போதே வெந்துடும். அதனால் இந்த கற்கண்டு சேர்த்துட்டு அது கரைஞ்ச உடனே நான் வந்துட்டு முந்திரி திராட்சையெல்லாம் இது கூட சேர்த்துட்டு அப்படியே
அப்படியே இறக்கி வச்சிடலாம். அந்தளவுக்கு சட்டுன்னு இந்த பாயாசம் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் பூஜையும் ஆரம்பிச்சிட்டேன். விரதம் முடிக்கும்போது சாயந்தரம் சாமிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வடை பாயசத்தோட படையலிட்டு படைப்போம். அந்தப்போ வந்து நான் திணையில் மாவிளக்கு போட்டு சாமிக்கு மாவிளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. சாமிக்கு அழகாக சாயந்தரம் அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் ரெடி பண்ணி போட்டு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தார். திரும்பவும் சாயந்தரம் 6 தீபம் ஏற்றி சுவாமிக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணியாச்சு. வழிபாடும் விரதமும் நல்லபடியாக வந்து முடிவடைஞ்சிச்சுங்க. இன்றைக்கி கூடுதலான சந்தோஷம் என்னென்னா, மயிலோட தரிசனம் கிடச்சிது தான். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து கிடச்சிது. மயிலோட சத்தம் கேட்டு தான் நான் போய் பார்த்தேன். முருகப்பெருமானே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கருணையே வடிவான அந்த கந்த கடவுள்கிட்ட நம்ம மனமுருகி என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் அவர் கொடுப்பாருங்க. நம்ம மனதார நம்பிக்கை வச்சு முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லா வேண்டுதலையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.